சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி கொஞ்சம் கட்டி அப்படியே சீமானா அந்த சீமானா பெத்தவைய அண்ண பொண்ணு நடையே செடிக்கு செடி குண்டாலாமோ சின்ன பொண்ணு நடையே சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குண்டாங்க சீமானார் பெத்தவைய அண்ண பொண்ணு நடையே செடிக்கு செடி குண்டாலாமோ சின்ன பொண்ணு நடையே கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து கொத்தாளானு கட்டி கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சம் கட்டி கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சம் கட்டி நீவானார் பெத்தவைய அண்ண பொண்ணு நடையே செடிக்கு செடி குந்தாலாம் சின்ன பொண்ணு நடையே எங்க அப்பா வந்தாரு எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லியிருக்காரு காவல் பார்க்கறது முக்கியம் இல்லை காதல் தான் முக்கியம் பெரிய மனுஷன் அதை செய்யாத இதை செய்யாதுன்னு சொல்லுவாங்க நம்ம தான் தெரியாம செஞ்சுட்டு வந்துடணும் நாளை எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லியிருக்காரு காவலுக்கு முன்னாலே எனக்கு ஒரு 13 வருஷமா பொண்ணே கிடைக்கல இப்படி நாடாடி பொண்ணு கிடைக்கல பொண்ணு கிடைக்காம நாடகத்துல போயிட்டு டான்ஸ் எப்படி கட்டி அப்படி கிடையாது கட்டுக்கோப்பா நம்ம தொழிலை பண்ணணும் நம்ம போகிறோமா பண்ணோமா தொழிலை பண்ணோமா வந்தோமானுங்கண்ணா எப்படா டான்ஸை கட்டி பிடிக்கலான்னு கட்டி பிடிச்சின்னா ஊருக்கு இதில் வேற யூடியூப்ல போட்டு விட்டுறீங்க பார்க்குற லெக்கில் கார்த்திக் ராஜாவா அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி நம்ம கட்டி பிடிக்கிறது மட்டும்தானே அப்புறம் வரையில ஆளு வேற ரெவடி மாதிரியே வராங்க அதான் பின்னாடி ஒரு ஆளை கூட்டிகிட்டு வர்றிய மருதமணிய அதனால 13 வருஷமா எனக்கு பொண்ணு கிடைக்கல ஆனா எனக்கு இந்த வருஷம் தான் பொண்ணு அமைஞ்சிருக்கு உனக்கு அமைஞ்சிருச்சா எங்க அம்மா அப்பா சமூகத்தோட பொண்ணு அமைஞ்சிருச்சு அட எந்த லெக்கில் இருந்து ஆனா இதுவரை அவளை நான் பார்த்ததே இல்லை ஊர் என்ன ஏர்வாடியா ஏர்வாடி பக்கத்துல இதுவரை நான் அவளை பார்த்ததே இல்லை போன்லயே தான் பேசியிருக்கேன் அட ஆனா பாசமானவ பண்பானவ ரொம்ப அழகா இருப்பாளா எங்க அப்பா அம்மா சொன்னாங்க என்னதான் இருந்தாலும் அப்பா அம்மா சொன்னா அது நல்லா தான் இருக்கும் ஆமா ஏன்னா அப்பா அம்மா போய் நம்மளை கெடுக்க மாட்டாங்க அப்பா அம்மா பார்த்து வைக்கிற ஜமானம் தான் நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் ஆனா இன்னைக்கு வாரா அவளை பார்க்கணும் இந்த பொண்ணை வந்து உங்க அப்பா அம்மா பார்த்து வச்சதா அப்பா அம்மா பார்த்து வச்சது அப்ப நீங்க தைரியமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அதான் இன்னைக்கு அவளை பார்க்கணும் கல்யாணம் பண்ண எங்க கல்யாணம் முடிவாயிருச்சு சித்திரை 36ஆம் தேதி கல்யாணம் அப்படின்னு ஒரு தேதியே கிடையாது அடுத்த மாசத்துல கடனை வாங்குவான் ஆனா நான் இன்னைக்கு கட்டிக்க போற பொண்ணு வாரா அவ பேர் என்ன தெரியுமா எந்திரி அந்த புள்ள எந்திரிச்சு தான் பல வருஷம் ஆனால தானே கல்யாணம் இல்லனே அவ அத கேட்கல அவ பேர் எந்திரி பேரே எந்திரியா அண்ணே முதல்ல நீ எந்திரி நான் கட்டிக்க போற பொண்ணு வரா எந்திரி வந்தவன எந்திரி அவளை பார்க்கணும் கட்டி பிடிக்கணும் முத்தம் கொஞ்சம் அவ இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை அவ வர்றா எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல எங்க அம்மா அப்பா சொன்னாங்க ரொம்ப அழகா இருப்பாடான்னு அதனால அவ வந்தாத்தே இந்த இடமே சிறசிறப்பா வாராயின் தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ இதுவரை எந்த ஆம்பளை முஞ்சிலையும் முழிச்சதில்லை அவங்கள நம்ம அடக்கமான பொண்ணு நானாவது பல பொம்பளை கட்டி பிடிச்சதுனால பொண்ணு அமையல ஏங்க நீங்க பின்னாடி பார்த்தே இப்படி மயங்கிட்டீங்களே ஆமாண்ணே இப்ப வருவா பாருங்க முன்னாடி பாருங்க வரட்டும் செப்பு சிலையாட்டம் வருவா எந்திரி வருவா எந்திரி மணமகளே மரமகளே வா வா ஓ வலது காலை எடுத்து வைத்து வா 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 நீங்க ஹாய் இருந்துட்டேன் ஆயிருந்த கேட்க நீங்க எந்திரியோட அப்பத்தாவா இல்ல அவங்க அம்மாச்சியா உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா என்ன இதை நான் பார்க்கையில அப்பத்தா மாதிரியா இருக்கா எங்களுக்கெல்லாம் இந்த பொண்ணு கிடைக்கலன்னு நாங்க தவம் இருக்கிறோம் அப்படியா நீங்க யாரு பேசாது கூச்சம் அப்படி வளர்த்துருக்கா ஆனா நெசமாவில் பொம்பளோட அப்படி வைக்கப்பட மாட்டா நான் தான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி ஐயோ என் தலையில இடி விழுந்துருச்சே நீங்க கை தட்டியா
என் தலையில இடி வந்துச்சு, எப்படி வாழ்க்கை நடத்த போறோம்னு. சரி, நமக்கு அழகு முக்கியம் இல்லை, அன்புதான் முக்கியம், பாசம்தான் முக்கியம். அடியே எந்திரி. அடியே ஐயோ, பொம்பளை தோத்துருவா அவளையே, ரொம்ப நடிக்கிறானே லூசு முண்டா போய. தொடர வேலையெல்லாம் வச்சுக்கிற கூடாது. சரி, கல்யாணத்துக்கு அப்புறமா தொடரலாமா? அப்பவும் தொடரக்கூடாதா? எனக்கு மேரேஜில் இஷ்டம் இல்லை. ஏய், அப்படி சொல்லாத. என் வாழ்க்கையே நீந்த, என் உலகமே நீந்த. இஷ்டம் இல்லைன்னு மட்டும் சொல்லாத. எந்திரி. ஏன் இஷ்டம் இல்லை? எங்க ஆத்தாவும் எங்க அப்பனும் உங்களுக்கு எதையும் கட்டி குடிக்கணுன்றாங்க. ஆமா, அவங்களுக்கு தெரியுமில்ல நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. அதெல்லாம் இல்லை. நீ சொன்னையா நகை நட்டு மூக்கத்தி கூட வேணாம்னு சொன்னையா? ஆமா, நகை நமக்கு 13 வருஷம் கழிச்சு பொண்ணு கிடைக்குது, சொத்து நகையா தேவை. ஒரு பவுன் 1 லட்ச ரூபா வைக்கும் போது சும்மா கட்டிக்கிறேன்னு சொன்னா யாரும் வேணாம்டுவாங்க. அதான் உண்மை. அதுவாது எப்படியாவது உனக்கு தள்ளி விட்டுரும்னு நினைக்கிறாங்க அவங்க. எனக்கு அது தேவையில்லை. உன் அன்பு தான். உங்க அம்மா அப்பா எனக்கு பொண்ணு கொடுக்குறாங்க, அதே பெரிய. எனக்கு கல்யாணத்துல இஷ்டமே இல்லை. ஏன் இஷ்டம் இல்லை? நான் படிப்பை முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, கல்யாணம் பற்றி போனாலும் படிப்பு முக்கியம், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அப்படி என்ன படிக்கிறீங்க? நான் படிக்கிற படிப்பா பிஆர்சி. பிஆர்சி ஏதோ பசு பேர் மாதிரில தெரியுது. பிஆர்சி பரமக்குடி டு இளையங்குடி பசு மாதிரில தெரியுது. ஓ, பிஆர்சி. சரி, பிஆர்சி முடிச்சுட்டு வேற என்ன படிக்க போறீங்க? பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ். எம்டிஎஸ் அதங்குடி விளக்கல இந்த மாதிரி மினி பஸ். எம்டிஎஸ் படிக்க போறீங்க? சென்னை டு ராம்நாடு, பாயிண்ட் டு பாயிண்ட். நீ படிக்கிறியா இல்லை பாயிண்ட் ஓட போறியா? இங்க ஏறினா அங்க போய் தான் இறங்குறது. சரி, அடியே நம்ம கல்யாணத்தை பண்ணிக்கிறோமா? ஐயோ, கல்யாணத்தை பத்தி பேசாதீங்களே. ஏன் பேசாதுன்னு சொல்ற? நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும். ஏன் உங்களோட கல்யாணம் வேணாம்ன்ற? ஏன் ஏண்டா கல்யாணம் பண்ண அமுக்கதான் சொல்லும் போது அப்புறம் நம்ம விரட்டியா தள்ளுவாங்க. இவன் மட்டும் வித்தியாசமா யோசனை பண்றானே. ஒரு அவசாரி பேலா இருந்தா. ஆமா, சேர்ந்தே போல நம்மளோட சேர்ந்தே போல. அப்படியா அமைக்கிறவங்கலாம் இல்லை. ஒரு நாள் நான் காப்பிடி அரிசியே வேக வைக்க முடியாது. சரி, உன்னைய கட்டிக்கிட்டா நான் 3 கோடி அரிசி வேக வைக்கணும் ஒரு நாளைக்கு. உங்களுக்கு சிரிப்பா தெரியுதா? எனக்கு பொம்பளை பிள்ளைன்னா சமைக்க தாண்டி வேணும். நீ ஏன் அப்படி இறக்க போற? அப்படி பண்ணாத. சமைக்கணும். உன்னை என்ன கூட்டிட்டு போய் சமைக்க தான் சொல்ல சாம்பிராணி ஓடுவாங்க. சமைக்கணும். நான் காப்பிடி அரிசி அரைப்படி அரிசி கூட இறக்க முடியாது. நீ ஒரு பானையவே உள்ள வச்சிருக்க இருக்க. அப்படியா? அத்தா என்னடி? அது மட்டும் இல்ல, நான் இருப்பது 30 கிலோ, நீ 90 கிலோ இருப்பவர்க்க. அடியே, நீ ஆளை பார்த்தாத. ரோலர் மாதிரி நச்சு எரிஞ்சிருவே என்ன கொண்டு ஒரு பயமா இருக்கு. அடியே, சல்லின்னு இருந்தா ரோலர் இருந்தாத்தே அமுக்க முடியும். நம்மளால முடியாது. அடியே, நீ அது நினைக்காத, ஆளை பார்க்காத. அன்பை பாரு, பாசத்தை பாரு, நேசத்தை பாரு. அதுலயும் பேரு எனக்கு எந்திரின்னு வச்சுட்டாங்க. உனக்கு எந்திரிக்குதா என்னமோ? உங்கவள உன்னோட நீ எனக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிற. ஆமா, போட்டு உலகம் இருக்கா என்னன்னு தெரியலையே. அடியே அத்தான் கவலைப்படாது. நம்ம வாழ்க்கையே, என் வாழ்க்கையே நீந்தான் என் உலகம். வாடி, இந்த வாரு என்னைய வச்சுக்கிட்டு அவனுக்கே கம்பெனி கொடுக்குறியா? போடி லூசு முண்டை. நீ என் மூஞ்சிலே முழிக்க கூடாது. நீ வாடி செல்லாம். என்ன மாமா ஓமா என்ன நீ வயிற முதல்ல என்கிட்ட சிரிச்சு பேசுவே. இப்ப நடிக்கிற அப்படி நடிப்பா. நீ வேணா. ஏன்டா அப்படி சொல்ற? நீ வேணா. என்ன ஊருல நீ தான் கடவுள் சொன்ன. என்ன காதல் கனவு ஒரு மயிரும் தேவல. நீ தான் உலகம்னு சொன்ன. ஏன் எந்திரி இருக்கா? அடியே எந்திரி. ஐயோ பொம்பளை. ஏய், யார்ட்டடா பேசிட்டு இருக்க? நான் குத்துறாட்ட இங்க நிக்கிறேன். உங்க அம்மா அப்பா உனக்கு ஒரு பொண்ணு பார்த்தாங்களா 2 பொண்ணு பார்த்தாங்களா? ஏங்க அந்தால பொண்டாட்டி நான் தாங்க. பொண்டாட்டியா? ஆமாங்க. தாலி கட். ஏய், நீங்க என்னங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? நீ யார்ட்டடா இங்க பேசிட்டு இருக்க? ஏற்கனவே கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா எனக்கு கொஞ்சம் சொத்து நகை பிரச்சனை ஆயிருக்கு. கல்யாணம் பண்ணி நீ யார்ட்ட பேசிக்கிட்டு இருந்த? நீ யார்ட்ட பேசிக்கிட்டு? நான் கட்டிக்க போறோம். எந்திரி. என்னது? இதுவா? ஏய், இதுவா? இது பேர் என்ன? எந்திரி. இத பார்த்தாதான் எந்திரிக்காதே. ஏய், நல்ல மரியாதை இல்ல. அவளை மட்டும் குறை சொன்னா நல்லா தெரியாது. அட போடா கபோதி பையல. ஏண்டா எந்த காட்டு சிரிக்க முடியும் கூட்டியாந்து இத போய் உன் ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அதுக்கு மூஞ்சி நீ ஒண்ணு, அது மூஞ்சி முகர மசருக்கு எத்தனை பொட்டு பத்திராத்தா? ஏவன் கூடிய கெடுக்க எத்தனை பொட்டு வச்சிட்டு வந்திருக்க? நாக்க அடக்கி வச்சு இழுத்து வச்சு நரிக்க முடியாது பாத்துக்க. அறுத்து முறியாருத்து மூஞ்சி முகரைய பாரு, முகரைய வந்துட்டு என்ன பாரு. எவட்டு இது நீ எல்லாம் என் அழகுக்கு ஈடாகுவியாடி? நான் கூட என்ன என்னை அழகானவளை கட்டிட்டு பண்ண. நீங்க பெரிய உலக அழகி. ஏத்தா
இருக்கிற தாய்மார்களை பாருங்க அது மூஞ்சி சூப்பி போட்ட கண்ணாடி பாருங்க ஓ மூஞ்சிய முகரைய கண்ணாடி பாத்திருக்கியா ஏய் இந்த தப்பு அடிக்காத அவ அழகா என்னோட பேர் நீ போடா உசால் பேல என்ன தூணா போடா என்ன பேசுறியாடா கூட அழகானவள கட்டியது அங்க அச்சம்லாம பத்தலாம கட்டியது ஏய் உனக்கு முத இருக்குதா என்கிட்ட இருக்கு அதுலயே அவ்வளவுதான் உனக்கு மரியாதை மான கட்டவளே ஈத்தல சிரிக்க புடிச்சு கிடைக்க பணம் மரத்தை புடிச்சு ஏற வேண்டியதானே புடிச்சு தண்ணி வரத்துல ஏறு வாடா ஒரே பீ வாடை அடிக்குது காரணம் வச்சு நீ எல்லாம் ஒரு பொம்பளை அடி உன் துணியை துவைச்சு எப்படி நாடு ஏய் சாமன் நடிக்க முடியும் பாத்துறவனே குத்து ஏத்தா இப்படி ஒரு பொம்பளை உங்க ஊர்ல பாத்திருக்கீராத்தா இத பார்த்த போது ஆம்பளைக்கு மூடு வருமா ஏய் என் காலாளுக்கு ஒரு யாடி என் காலாளுக்கு நான் எந்திரி கால அளவுக்கு ஒரு அடி அந்த புள்ள உள்ள ஏதோ வச்சிருக்கு விழுக்குருண்ட மாதிரி அது விழுக்குண்டல்ல அவன் கொட்ட முழுங்குறியா விழுக்குன்னு போவான் ஏய் தேவனாம பேசாதீ முத ஓ லட்சண மசர் எனக்கு தெரியாது அடுத்து நீ எப்படி 10 பேர் திருச்சவ தாண்டி நீ ஓலத்தன மாதிரி எனக்கு தெரியாதா என்ன பத்தி உனக்கு தெரியும் ஊர்வல போய் காட்டு பாரு ஒண்ணே ஊர்வலத்தை கேட்டு பாரு 15 வருஷமா பெட்டியாரன் ஒருத்தர் எனக்கு தெரியாது 15 வருஷமா நீ ஆளண்டக்கார போட்டு யார் நீ அது எனக்கு தெரியாது மிருதங்காரன் போட்டு யாருன்னு தானகார போட்டு நீ யார் நீ அது தெரியாது என் மர்மையா இருக்கான்னு பாக்குறேன் ஏனோட்ட முட்டை போடி வீடியோ கார வச்சிருந்தவனே பாடி கோயில் பூசாரி வந்துட்டோல டேய் முதல்ல நான் உங்க ரெண்டு பேரும் வந்து நான் தான் மறந்தேன் சாகுடா எதுக்குடா உயிரோட இருக்கிற கோயில் பூசாரி வச்சிருந்தா ஏண்டி ஏனோட்ட முட்டை அப்படியே ஓடி போய் மரியாதை உள்ள வந்து நரிக்க முடிய பாத்துக்க மூஞ்சிய பாரு மூஞ்சி முகரையும் அவங்க பெரிய உத்தம புத்தினி ஏய் இந்த பிள்ளை அவதான் ஊர்ல போறாள அவ பின்னாடி ஏன்டா போற எடோட பேல ஏய் நீ வாடி முத மேல ஏறி வாடி ஏய் நீ வாடி நீ சரியான பொம்பளை மேல ஏறி வாடி ஐயா அப்பா அவங்க பெரிய உலக அழகி பாவடை கீழ இறக்கி ஒரு பச்சை புள்ள உட்கார்ந்திருக்கு ஏண்டி ஊர்ல போறவள இங்க வாடி முத மைசூர்ல வேலை பார்க்கறேன்னு அவரை வச்சிருந்தவ தானே நீ நான் யாரெல்லாம் வச்சிருக்கேனோ அவரை நீ தானே வச்சிருக்க உன்னை நறுக்கி புரியல என்னடா கருமம் அது என்னமோ குத்துது அவளை கை வச்சு பேசாத சொல்லிட்டேன் இங்க அவளை தொட்ட கையால நீ தொடாத கருமம் நீ என்ன வேணாங்கிறது நான் உன்னை வேணாங்கிறேன் ஆமா உன்னை தொட்டகையில என்ன தொடக்கணும் நான் நீ பெரிய உலக அழகி சரியான பொம்பளை உள்பாட கடிக்காடி உள்பாட கட்டிக்காடி முத வாயில துணி வச்சா நான் துணியை பிடிச்சாம உலக்கி வச்சு குட்டி புடிய பாத்துக்க உள்பாட கட்டிக்கியா அடிக்கிறாங்க நகர்றா முத என்னடி எடோட்ட முண்டை உள்பாட கட்டாம இத கட்டிட்டு வந்திருக்க நாட்டுல சரியில்லை பூரா ஆம்பளை பூரா கஞ்சா குடிச்சு விட்டு சின்ன பிள்ளை கூட கிடக்குறாங்க அதுக்கு தான் ஆண்ட்ராய்டு போட்டுக்கிட்டேன் இது யாருட்டு இது மாதிரி போட்டா ஒரு வாரம் ஆகும் கலட்ட இங்க வா மரியாதையா பேசுங்க ஏய் ஒட்ட புடிச்சு நறுக்கி விடுவேன் போடி கேள்ட்டு முண்டை யார கலட்ட முடியாது நல்ல மரியாதை இல்ல அவளை பார்த்து கலட்ட முடியாது யார கேக்குறேன் அந்த முண்டைக்காவா ஏண்டா என்கிட்ட வாங்கி முடக்கு ஏன் பொண்டாட்டியா உனக்கு என்னடி அருகல மண்டை இருக்கு யாரா ஏண்டா கொண்டே அவளுக்கு இந்த சொருக்கு பிடிச்ச முண்டைய வாடா வச்சுக்கிட்டு பொண்ணு வச்சிருக்காங்க அரிப்படுத்த ஏண்டா வர ஒரு டேஸ்ட் இவ்வளவு மோசமா போகுது ஏண்டா எடோட்ட பையனே நான் குண்டிய சொல்லிருக்க அவளுக்கும் சரியா இருக்கு இந்த ஒரு விஷயம் சொல்றேன் மரியாதை இந்த பொம்பளை விட்டுட்டு என் கூட வா அரிப்படுத்த முண்டை குண்டு பையனே இந்தடா அவளை விட்டுட்டு என் கூட வா என்ன சொல்ற நான் வேணுமா அவ வேணுமா இவதான் எனக்கு வேணும் ஏய் அத பார்த்தா நான் ஆசைப்படுறேன் நீ வாடி என் கால்ல ஒரு தலை என் கையில ஒரு தலை என் மண்டையில ஒரு தலை காட்டு காட்டு இங்க வா காட்டு இங்க வா ஓட்ட இருக்குன்னு சொன்னீல காட்டு எங்கடா கைய வைக்கிற ஏத்தா இருங்கடா ஏத்தா பச்சைக்கல புடவை இப்படி கேக்க விழுந்து சிரிக்கிறியே அந்த நாதாரி முண்டை என் குடும்பத்தை கெடுத்து விட்டா இவளா ஒரு பொம்பளையாட்டா ஏய் நீ ஊர்ல போகும்போது விளக்க மாத்தல அடிக்கல விடுங்க அடிச்சுக்கறாங்க விடுங்க உனக்கு நல்ல என்னை பாரு முத உனக்கு நல்ல புருஷன் கிடைப்பா இவனை விட்டு வா என்னடி இப்ப இவ்வளவு பேச்சு பேசுற என்னடா அடுத்துக்கிட்டு ஒண்ணு தேன்ட்டாளுங்க நம்ம என்னதே இருந்தாலும் மக்காத ஜாயிட்டோம் நீ தானே நீ அசிங்கப்படுத்தி பேசுற சரி ஊர்ல போறவர் சொன்னேனீங்க மன்னிச்சுக்க சரி அடுத்துக்கிறேன் வாங்க நீ மட்டும் சொன்னா பொம்பளையால பாரு இவனுக்காக தானே பேசுற நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் விட்டு வேற ஒரு பொம்பளைய கூட்டி போறா நீ என்னடி பண்ணுவ அப்ப வாயில எதை வைப்ப வாயில இது அப்பா இன்னும் போக மாட்டேன் வா நம்ம ரெண்டு பேரும் அக்கா ஐயோ என்னடா என்ன பிடிச்சாளுங்க நான் தெரியாம உங்களை பேசிட்டே மன்னிச்சுக்க நான் உன்னை தெரியாம பேசிட்டேன் நம்ம ரெண்டு பேரும் ஒரு உலகை போட்டு குத்தணும் அதுக்காக நான் ஒரு விளக்கம் சொல்லவாக்கா ரெண்டு பேரும் ஒரு புருஷனுக்கு வாக்கப்பட்டுட்டோம் நம்ம தான் விட்டு கொடுத்து போகணும்க்கா இல்ல 4 பேர் காரிக்கிட்டு இதுலயே துப்புவாங்க
இங்க வாங்கக்கா. வாரத்துல வாரத்துல எத்தனை நாளுக்கா? வாரத்துல 7 நாள் தங்கச்சி. 3 நாள் என் வீட்ல, 3 நாள் என் வீட்டுல. மிச்சம் 1 நாள் இருக்கேக்கா. குளுக்கோஸ் ஏத்த போட்டு ஆஸ்பத்திரி. எதுக்குக்கா? அப்புறம் என்ன செய்யறது? 3 நாள் அங்க 3 நாள் இருக்குன்னா அப்புறம் குளுக்கோஸ் தான் ஏத்தணும். நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? வாரத்துல 27 நாள், 24 நாள் என் வீட்ல இருக்கட்டும், மிச்சம் 3 நாள் மட்டும் உங்க வீட்ல இருக்கட்டும். எனக்கும் புருஷன் தானேக்கா. அந்த 3 நாள் நான் ஓய்வுல இருப்பேன்லக்கா, நீங்க பாத்துக்கங்கக்கா. அப்ப 24 மொத்த சோரின் திங்கன்னு 27 நாள் என் கூட, மிச்சம் 3 நாள் உங்க கூட. ஏத்தா பொம்பளைக்குள்ள பொம்பளை விட்டு கொடுத்து போறது இல்லையா? சொல்லுக்கா. ரெண்டும் சேர்ந்து உன்னை கொல்ல முடிவு பண்ணிருச்சுங்க. ஏக்கா வேணா ஒண்ணு பண்ணோம். இல்ல, ஒரு மாசம் உங்க வீட்ல, ஒரு மாசம் என் வீட்ல, அடுத்து உங்க வீட்ல, அடுத்து எங்க வீட்ல, அடுத்து உங்க வீட்ல. ஐயா நீங்க 2 பேருமே எனக்கு வேணாம், நான் சிங்கப்பூர் போறேன். நீங்க எங்கே என்ன கொன்று நம்ம புருஷனுக்காக என்ன சமைச்சு கொடுக்க போறீங்க? நீ அப்படி இப்படி பேசுறீங்க. உங்க வீட்ல அவ சமையல் முகரே பாரு முகரே. அப்புறம் விளையாடலாம். ஓ நெஞ்சுக்குள்ள என்ன இருக்கு சொன்னா தெரியுமா? பழைய துணி பழைய வேப்பர் உனக்கு வேணும். ஏண்டா முட்டையே கிடைக்கும் இதுக்குதான். ஐயோ ஐயோ ஏண்டா இது அதான் கூடி பள்ளிக்கூடத்துல ஒரு டெஸ்ட் மாதிரி. ஏண்டா இதுக்குதான் அலையறியாடா? அவன் எதுனாடி? எங்கடி? ஏய் ஆடி இத வச்சுதான் என்ன ஏமாத்தினியா? அம்மா இரு உன்னை மொத அம்மாட்ட சொல்லி வேலைய விட்டு. நம்மலாம் எங்க போறோம் தெரியுமா? வேலைய விட்டு உன்னை தூக்க சொல்றேன். ஆமா பெரிய இந்த வேலை. இந்த அம்மா தங்கச்சி அம்மா தங்கச்சி வந்தாத்தே அந்த இடம் கலகலன்னு இருக்கும். தங்கச்சி ஐயோ பொம்பளை வசம் போட்டாலும் கட்டி பிடிச்சிக்கிச்சு. பொம்பளடி முத. ஏக்கா வந்தது
மனந்தானே குயிலே போ போ இனி நான் தானே இனி அது இந்த லடுக்கிய வச்சுக்கிட்டு பெரும் யாருங்கண்ணே? ஏமா வணக்கம்மா. இன்றைக்கு மங்களகரமா நிலைச்சிருக்கணும். இவ யாருங்கண்ணே? நீனே கேளுமா. நீங்க யாருங்க? உங்க நாத்தனா. எப்படி நாத்தனா? இவர் ஏத்துனார், நீங்க நாத்தனார். அவர் என்னம்மா ஏத்துனாரு? என்ன ஏத்துனாரு? அவர் இதை ஏத்துனார். தாலி கயிறு. என்னன்னு சொல்லி தெளிவா சொல்லி அவ ஒரு மாதிரி நினைக்கிறா. நான் உனக்கு சொல்றேன் கேட்டுக்க, மரியாதையா அவனை விட்டுரு. இதுக்கு ஏமாந்து போயிரு. ஏய் தேவையில்லாம இதுல நுழையிற. ஏய் ஏன்டா சண்டை போறப்பதான் 2 இருக்குல்லடா, 2க்கு 3 இருக்கு. இந்த 3 ஒண்ணு ஆளவாடு இல்லையடா. அண்ணே இவங்கள தெரியும், இவங்கள எதை பார்த்து ஆசை வச்சிக்க? அவ இதை பார்த்துட்டேன். ஏண்டா முதல்ல மூடி தம்பி. அது மூஞ்சி மசருக்கு பொட்டா பாத்தீங்களா? டேய் உனக்கு என்ன வேணும் அத்தாச்சியா? ஆமா. ஆனா இவ இருக்க அழக பாத்தியா? கண்டிஸ்டியா வச்சிராங்க உங்க என்ன ஒரு அழகியடா. அத்தாச்சி இதான் இல்லம்மா, உங்களை அரவிந்த் ஆஸ்பத்திரி தான் கூட்டி போங்க. உண்மையாலுமே சொல்றேன், பொம்பளை பிள்ளைலாம் அப்படியா? பொம்பளை பிள்ளைலாம் முதல்ல அடக்க ஒடுக்கம் வந்து முக்கியம் வேணும். இவங்கள மாதிரி என்ன மாதிரி? என் அடக்கத்தை ஆத்துல விட்டுட்டு ஒடுக்கத்தை ஓடையில அப்படி விட்டுரு. ஏய் ஏய் நான் என்ன சொல்றேன்னா, பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை? ஏய் துணியை வந்து மேல ஓடுறி. எங்க வச்சாலும் இதான வேலை. ஐயோ இவள எப்படி நான் தாலி கட்டி டேய் எடுத்து ஆத்தாடி பாவாட காத்தாடு காத்தாடி பொள்ளிந்தி கூத்தாடு காத்தாடு நெந்தி கூத்தாடு குளிக்குது ரோசானாத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து ஏ குளிக்குது ரோசானாத்து. ஆனா அவங்க மிதிச்சு நீங்க வலிக்குதுன்னு சொல்ற பாரு, அதெல்லாம் ஏத்துக்க முடியல. மாத்திட்டேன் எடுமா தோல்ல ஓடு தோல்ல போடு. அடிநாள் பார்த்து நான் வந்தேன் காம்பாக பொம்பாவாட கும்பில் காம்பாக வந்து வீம்பாக என் வீட்டில் உள்ள போயிடாதயா. என்ன சங்கல பண்ணுவாங்க? ஏய் இங்க வாடி நாத்தனா, இங்க வாங்க நாத்தனா. நாத்துல கூப்பிடாதீங்கம்மா. இத சுத்துப்ல அண்ணே இத கட்டி விடுங்கனே, வாங்கனே. ஏய் இத கட்டுங்கனே. ஜோரி போ நீ எனக்கு கட்டணும். இல்ல நாத்துனா தான் கட்டணுமா? அண்ணே நீங்க கட்டுங்க பாப்பா. இல்லம்மா பொம்பளை பொம்பளை அடி லூசு முட்டை உள்ள விட்டு சுத்து. அடியே ஏய் பாருமா, ஒரு பேப்பர்ஸ் வாங்கி மாட்டிக்க வேண்டியதானே. மோகனே பாரு மோகனி. உனக்கு சொல்ல தெரியுமா? டேய் காய பத்தல. அடி பொம்பளை சொல்றது ரொம்ப கொனட்றாளே. சுத்துரி சுத்து. ஒரு தட்டுல இரு சுத்துப்ல. அவங்களுக்கு சொல்றது தெரியும். நீ ஒரு சுத்து சுத்துப்ல. அப்படி வச்சுக்கடி. உன் பால் வண்ணம் பருவம் கண்டு இங்க வா. இத இப்படி ஏய் அம்மா வேணாம்மா, இப்படியே சொல்லுங்க. உங்களுக்கு சொல்ல ஏய் தெரியுமா? டாடி நீ நானும் மாறா போட்டு வச்சிருக்க. எப்படி நீ பொம்பளை பிள்ளை மாதிரி நீ மாறா போட்டு வந்திருக்க. அதெல்லாம் அந்த இடத்துல மனசுல ஆசை அப்படி தெரியுமா? பாடுங்கம்மா வேகமா. மஞ்சள் குளிச்சு அள்ளி முடிச்சு மஞ்சள் குளிச்சு
வர போட பாப்போம் ஆமா. இல்லன்னா நம்ம நம்ம போயிடுவோம் போலாம். ஆலோலம் சோ ஆலோலமே ஆலோலம் 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 சோ ஆலோலமே போடு சாப்பிடு ஏய் ஏய் என்ன போடு ஏறா ஏய் அந்த பொம்பளை புள்ளைய மட்டும் தனியா அங்கிட்டு விடுறீங்க இங்கிட்டு விடுறா உள்ள விடுறா செம்பருத்தி கூட்டங்களா சாப்பிட்றா நாளைக்கு எங்க 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 ஐயோ போச்சே நல்ல வேலை என்னடி வச்சிருக்க நீ இப்படி ஏத்து வந்தது வரும்போது பேரோட கழட்டி வச்சுட்டு இவன் என்னமோ நொறுக்கு. சின்ன சின்ன சிட்டுகளா செம்பருத்தி கூட்டங்களா ஏய் எல்லாம் அப்படி கலந்து விடுங்க ஐயா இந்த லூசு முண்டை பொம்பளை வேஷம் போட்டு ஏண்டி ஒட்டு மசூர் வச்ச முண்டவரே இந்தடி ஊரோரம் புளிய மரம் உதப்பி விட்டா சலசலக்கோ நான் பிறந்த மதுரையிலே ஆளுக்காளு நாட்டாமையா இவ்வளவு நேரம் விளையாட்டா இருந்தோம் ஆமா இனிமே ரொம்ப விவரமா இருக்கேன் நான் மேல நின்று பாக்குறேன் நான் கீழே இருந்து பாக்குறேன் நான் கீழே நிக்க நீ நடுவுல நின்ற மாத்தி மாத்தி சொல்லாதடா வணக்கத்துக்குரிய பெரியவர் வந்தாள் சரிம்மா மனைக்கு தோந்தா வணக்கத்துக்குரிய பெரியவர் வந்தால் தகுந்த மரியாதை கொடுத்து என்னிடம் வந்து சொல்லலாம் வந்துருவான். சோப்பு எடுத்து கொடுத்துட்டு